பாயிண்ட் 4ல தேர்ட் சம். ஃபைண்ட் த nth term of the following sequence. ஓகேங்களா? இதில் nth term அப்படின்றப்ப இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்னொன்றும் ஒரு டேர்ம் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் A1ன்னு வச்சுக்குவோம். இது செகண்ட் டேர்ம் A2, தேர்ட் டேர்ம் A3, ஃபோர்த் டேர்ம் A4. ஓகேங்களா? ஸோ 2, 5, 10, 17 இந்த 4 நம்பரையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ரிலேஷன் தெரியுதா அப்படின்னு பாருங்க. இது 2 இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. இதோட 3 தான் ஆட் ஆயிருக்கு. இங்க 5 ஆட் ஆயிருக்கு. இது 7 ஆட் ஆயிருக்கு. அப்ப அடுத்து 9 ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் வந்து காமன் டேர்ம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. nth டேர்ம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஏஎன் அப்படின்ற மாதிரி எழுதக்கூடிய காமன் டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. 2 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதலாமா? 5ன்றத 2 ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதலாமா? 2 2s are 4, 4 plus 1 5. 10 சாரி 3 ஸ்கொயர் பிளஸ் 1 3 3s are 9, 9 plus 1 10. 17 4 ஸ்கொயர் பிளஸ் 1 4 4s are 16, 16 plus 1 17 இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ இதை காமன் டேர்ம் நம்ம எழுதும்போது ஏஎன் ஈக்குவல் டு இங்கெல்லாம் என்ன இருக்குது 1 2 3 4 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம்? ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காமன் டேர்ம் ஏஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் 1. பட் என்ன ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த என் அப்படின்றது பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், அதாவது நேச்சுரல் நம்பரில் இருக்கும். 1ல் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். என் வந்து நேச்சுரல் நம்பர், நெகட்டிவாவோ இல்லாட்டி ஜீரோலையோ ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் செய்வோம். ஸோ செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0, 1/2, 2/3. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது. இங்கே 0, 1, 2. ஓகேங்களா? கீழே எதுவுமே இல்லை. கீழேயுமே என்னது 0 தான் சொல்லலாம். ஓகேங்களா? 0 சொல்லலாம், இல்லாட்டி 0/1னாலும் 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கீழேயும் 1 2 3, ஆனால் மேலே 0 1 2. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம இங்கே சொன்ன மாதிரி n அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா மைண்டில் வச்சுக்கோங்க. n/1 0. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் A1 வந்து 0ன்றதை எப்படி எழுதலாம்? 1 - 1 0வா டிவைட் பை 0. செகண்ட் டேர்ம் 1/2 இதை எப்படி எழுதலாம்? 2 - 1 டிவைட் பை 2 எழுதலாமா? தேர்ட் டேர்ம் 2/3 அப்படின்றத 3 - 1 தான். ஓகேங்களா? 3 - 1 ஏன்னா 2 தானே இருக்குது. 3 - 1 டிவைட் பை 3 எழுதலாமா? ஸோ அப்போ இந்த 0வை 1 - 1 டிவைட் பை 0ன்னு எழுதுகிறோம். 2வை 1/2, சரி இது 0 கிடையாது. 0 போட்டால் இன்ஃபினிட்டியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 0/1 தான் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 - 1 டிவைட் பை 1, 2 - 1 டிவைட் பை 2, 3 - 1 டிவைட் பை 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதும்போது காமன் டேர்ம் அப்படின்னு எழுதும்போது இது எல்லாமே 1 2 3, கீழே 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே n - 1 டிவைட் பை n. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட காமன் டேர்ம். பட் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இதை நோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதுறது தான் கவனிக்கணும். என்ன அப்படின்னா 0ன்றப்ப மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 0/anything கண்டிப்பாக 0 தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 0/5னாலும் 0 தான். 0/100 போட்டாலும் 0 தான். அதே இது 100/0 போட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி. 1/0 போட்டால் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் இன்ஃபினிட்டி. 0வை எந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்து 0 1 - 1 0, 0/1 கண்டிப்பாக 0 தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 0வை 1 - 1 டிவைட் பை 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை மறுபடியும் கூட எழுதிடுறேன். ஈக்குவல் டு 1 - 1 டிவைட் பை 1. ஓகேங்களா? ஸோ இதே இது 2 - 1 டிவைட் பை 2, 3 - 1 டிவைட் பை 3. ஸோ இது n, இது வந்து -1. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பார்ப்போம். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3, 8, 13, 18. ஓகேங்களா? ஸோ A1 வந்து 3, A2 வந்து 8, A3 வந்து 13, A4 வந்து 18. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 8 3 8 எண்டிங் வித் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இது நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது 3ன்றப்ப 5 கொண்டு போகலாம். இது 2, அதான் ரெண்டுலேயுமே எல்லாத்துலேயுமே 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 10 15 20. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வருதா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து 5லேருந்து 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? எல்லாத்தையும் 2 ஆட் பண்ணால் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கிடைக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல வந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் தானே?
அப்போ 8ன்றத 10 மைனஸ் 2ன்னு எழுதலாம். 13 அப்படின்றத 15 மைனஸ் 2ன்னு எழுதலாம். 18 20 மைனஸ் 2. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. அப்போ நான் ஏஎன் காமன் டேர்ம் வந்து என்னது 5 போட்டேன். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. அப்போ n போடுறேன். 5n மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ என்னன்றது கேபிட்டல் Nல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர். ஸோ இது நான் மறுபடியும் சொல்றேன். n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. 1, 2, 3, 4 அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறது தான் கேபிட்டல் N அப்படின்னும் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்ப AN ஈக்குவல் டு இந்த Nக்கு பதிலா 1, 2, 3, 4, 5 அப்படின்றத போட போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்றது இதோட கண்டிஷன். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இதை எழுதணும் அவசியம் இல்ல. இதுவரைக்கும் எழுதினால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3rd டிவிஷன்.